ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மது லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்தேவ் வந்து அபுதாபிலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து ரிட்டன் கிளம்புறாங்க. ஸோ கிளம்புற அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து கோவில் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா கோயில் நாங்கள் வந்தோடனே போகணும் அப்படின்னு நினச்சோம். பட் போகவே இல்லை. சரி ஓகே நீ கிளம்புற அன்னைக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து சாய்பாபா கோயில் போனோம். அதுவுமே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சாய்பாபா கோயில் போனோம். ஸோ இன்றைக்கி வந்து மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான். ஸோ ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், எனக்கு கிளம்புறாங்க அப்படின்னோடனே. ஸோ கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இந்த vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போனோம். எந்த ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு. நான் வந்து ஸ்விக்கியில் தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்கேன். இங்கே டேரெக்டாக போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இங்கே கண்டிப்பாக ட்ரை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுவுமே லாஸ்ட் டே ஆகிடுச்சு. அதனால் பெருசாக இன்றைக்கி சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஒரு சிக்கன் பிரியாணியும் மாத்தேவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் போட்டுருந்துச்சு. ஸோ வந்து சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் வந்து அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ஆர்டர் போட்டிருந்தாங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். எனக்கு பிளேட்ஸில் உள்ள பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஹலோ மக்களே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாத்தே வந்து லீவ் முடிஞ்சு ஊருக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேலைன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து கிளம்புறாங்க. பேக்கிங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நான் தான் எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் அவங்க லைட்டாக செக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து எப்படின்னா 2 months ஜாபு 1 month லீவ் அந்த மாதிரி தான். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 மாதம் வந்து வேலை இருக்கும், 1 மாதம் வந்து லீவ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொட்டேஷன் தான். ஸோ இப்போ தான் ஃபீல்ட் பிரேக் முடிஞ்சு மறுபடியும் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து லக்கேஜ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருவேன். அப்புறமா அவங்க வந்து ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு, நைட்டே வந்து இன்றைக்கி கிளம்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே மெஸ்ஸியாக தான் இருக்குது. இந்த டிஷர்ட் வந்து நேற்றுக்கு தான் வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் இது. இதை வந்து இது கூட சேர்த்து வைக்கணும். அப்புறமா வந்து ஸ்லிப்பர் வந்து உள்ளே தான் பேக்கிங்கில் வைக்க போகிறேன். ஏன்னா அவங்க போகும்போது ஷூ தான் போட்டு போவாங்க. அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்லிப்பர் இது. ஸோ இதை வந்து இந்த சிப்லா கவரில் போட்டு வச்சுருவேன். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே அடிஷ்னலாக ஒரு பேக் வச்சுருக்கேன். இது வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம் வரப்போ இந்த பேக் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ட்ராலி வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்காக இது அது ஹேண்ட் லக்கேஜாக வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் வந்து பெருசாக திங்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து அதை பேக்குள்ளேயே வச்சுட்டேன், ட்ராலியோடையே வச்சுட்டேன். இது வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்குறதுக்காக திங்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த திங்ஸ் வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைடில் இதில் வந்து ஷாம்பூ, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் கொஞ்சம் கொடுத்து விடுவேன். நான் இங்கே எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சன்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறமா ஒரு லோஷன், அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறமா வந்து நெயில் கட்டர், அதுக்கப்புறமா ஒரு பர்ஃப்யூம் நிவ்யாவில். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இயர்பட்ஸு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இந்த குட்டி பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை நான் போன டைமே கொடுத்து விட்டேன். கொஞ்சமாக யூஸ் பண்ணி இன்னும் அப்படியே தான் இருக்குது. பட் நான் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்றது. ஆனால் அது அப்படியே தான் இருக்கும், அது வேறு விஷயம். அப்புறமா ஸ்நாக்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சமாவது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு பேக்கெட் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அவங்க வேண்டவே வேண்டாம்னு சொன்னாங்க, நான் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து உடுப்பியில் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக வாங்குகிற கடையை விட நல்ல மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆந்திரா முறுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ்லேருந்து ட்ரிம்மர். இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து இந்த டைம் புதுசாக வாங்கினது ட்ரிம்மரு. ஸோ ட்ரிம்மருக்கு வந்து நான் பேசுறது பிடிக்கல, பிராக்கி சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டான். பிராக்கி ஏன் சரி கொஞ்ச நேரம். ஸோ ஃபிலிப்ஸில் இருந்து இந்த ட்ரிம்மர். ஸோ இதுக்காக ஒரு குட்டி பேக் கொடுத்துருந்தான். ஸோ அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறமா அந்த ட்ரிம்மரோட உள்ளது. அப்புறமா அதோட சார்ஜர். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டேனான்னு தெரியல. ஐயோ, இயர்பேட் ஓப்போ பிராண்டோடது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஷூ. ஸோ இது வந்து போகும்போது வந்து போட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும். இது வந்து போகும்போது போட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து இது வெளியில் இருந்தால் போதும். ஓப்பன் பண்ணி காமிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ புதுசு இது. பூமா பிராண்டோடது. நான் வந்து எதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அஜியோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு ஷூ, அவங்களுக்கு ஒரு ஷூ வாங்கியிருந்தேன். ஸோ யாருக்காவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரியல, பட் நல்ல ஒரு ஆஃபரில் தான் நான் வந்து இந்த ஷூ வந்து வாங்கினேன். நல்ல ஒரு பிராண்டு, ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் யூஸ் பண்ணிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அவங்க இன்றைக்கி தான் போட போகிறாங்க. ஸோ ஷூ இப்போ இதெல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு வேறு ஏதாவது சார்ஜர் எடுத்து வைக்கணும். அப்புறமா கொஞ்சமாக மெடிசின்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். இனிமேல் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துப்பாங்க மீதியெல்லாம். இதெல்லாம் தூக்கி டக்குன்னு உள்ளே வச்சிடலாம். ஸோ இதோடு இந்த vlog முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் until this is Madev Abu Dhabi signing off. Thank you. Thanks for watching. Bye.